நாள் இது. விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் கலைத்துறை சார்ந்த சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி உதயா அவர்களுடைய பங்களிப்பு இந்த படத்தில் மிக பிரதானமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அத்துணை பாவங்களும் மிக உயரிய நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு கட்டிங் கொள்வது போல் அமைந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படங்களும் பேய் படங்களும் ஆக்கிரமித்து ஆக்ரோஷமாக வலம் கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஆவிக்குமாரும் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி வாகை சூடி எட்டித்துக்கும் எதிரொலிக்க என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நாளைய நிகழ்வுக்காக நாங்கள் பயணிக்க இருப்பதால் உங்கள் அனைவரும் அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்களும் அவற்றின் ரிலீஸும் அதன் பிறகு அதனுடைய ஓட்டமும் அதன் மூலமாக வருகின்ற வருமானமும் நலிந்து கொண்டே வருகிறது. 100-200 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த வருஷத்தில் ஓடுனது எத்தனைனாக்கா 4 படங்கிறாங்க. இது எந்த வியாபாரத்துலேயாவது உண்டா? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் தியேட்டரில் ஒரு வாரம் கூட வச்சுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. எத்தனை பைலிங்க பின்னாடி வந்து 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 குமியும் போது இதை விட்டு அந்த படத்தை விட ஒரு படம்ன்றது 3 நாள் வசூலில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு. முந்தியெல்லாம் 100 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி 4 தேட்டரில் ரிலீஸ் பண்ணி 100 நாள் ஓட்டணும். இப்போ 100 தேட்டராவது கிடச்சி ரிலீஸ் பண்ணி 4 நாளாவது ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் குறுந்தயாரிப்பாளர்கள், சிறு தயாரிப்பாளர்கள், சில கோடிகளை போட்டு மட்டும் படம் எடுப்பவர்கள் மட்டும் அவர்களும் மனிதர்கள், அவர்களும் பணம் போடுறாங்க, அவங்களும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு கடையில் வச்சாக்க ஒரு 10 நாள் அழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த கடைக்காரர் அதை வச்சு தண்ணியை ஊற்றி அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளாவது வண்டி கடையில் வச்சுருக்கானே கத்திரிக்காயை. ஒரு கத்திரிக்காய்க்கு இருக்கிற மரியாதை கூட இப்போ வர்ற தமிழ் திரைப்படங்களுக்கு இல்லையா? அதை திரை அரங்கத்தில் கொஞ்ச நாள் வச்சுக்க முடியாதா? அது எத்தனை பெரிய பெரும் படங்கள் வரும்போது அதனுடைய கால் பூட்ஸுகளிலும் அதனுடைய சக்கரங்களிலும் நசுங்கி சாக வேண்டுமா? என்னுடைய வேண்டுகோள், நான் ஒரு இறைஞ்சி கேட்கிறேன். அந்த படம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கீங்க, ஏற்கனவே அண்ணன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அன்னைக்கிளி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் பிக்கப்பு. இப்போ உள்ள சூழ்நிலையில முதல் மரியாதை ரிலீஸ் ஆச்சு சாந்தி தேட்டரில் 14வது நாளுக்கு அப்புறம் தான் கூட்டம் ஏறிச்சு. ஆனால் பெரிய சகாப்தம் படைத்த கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் உருவான படங்கள் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் தேட்டரில் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. மக்களுக்கும் அவகாசம் கொடுத்தார்கள், தேட்டரில் ஓடுறதுக்கும் அவகாசம் இருந்தது. மக்கள் பார்த்தாங்க, படம் நல்லா இருக்குனாங்க, மவுத் டாக்கில் பரவச்சு. இப்போ மவுத் டாக்குக்கே மவுத் ஆயிருது படமே. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க, புரியாதவங்க கேட்டுக்கங்க. 3 நாளைக்குள்ள மவுத் ஆயிருது படமே. முஸ்லீம் இஸ்லாம் நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க மவுத்னா என்னன்னு. ஆக ஒரு மவுத் டாக்குக்கோ அது கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கறதுக்கோ இன்னொரு படம் வரும்னா நெறிப்படுத்துங்கள் ஐயா. உங்கள் காலில் விழுந்து நான் அதைத்தான் கேட்டுக்கிறேன். படங்களுடைய ரிலீஸை, ஒரு படம் வந்தால் அந்த ஒரு சின்ன படத்துக்கு அப்போ சின்ன படம் எடுக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க பாவம். அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சின்னதாக ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு வராங்க. அதுவும் அந்த பிஸ்னஸில் அவங்களும் இதில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பெரிய படங்களோட போட்டி போட முடியல. பெரிய படங்களுக்காக தியேட்டர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நிறைய 100கணக்கான தியேட்டர்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது சின்ன படங்களை கொண்டு போய், அதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் இன்னைக்கு முதல் ப்ராப்ளம் கேஸ் போடாமல் இருக்கணும் எவனும். அதில் அதை மீறி திருவிளையாடலுக்கே கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஆக அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு வந்தால் தியேட்டர் கிடைக்கணும். அப்படி தியேட்டர் கிடைச்சதுன்னா அந்த தியேட்டரில் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஷோஸ் கிடைக்கணும். குடும்ப படத்தை கொண்டு போய் 11 மணி 30 மணி காட்சிக்கு போட்டால் எவன் பார்ப்பான்? 11 மணி காட்சி படங்களே வேற. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக அந்த படத்துக்கு போய் குடும்ப படத்தை போட்டால் குடும்பத்தில் யார் அந்த நேரத்தில் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பிஸியாக இருக்கிற டைம் ஆச்சு. அது ஆஃபீஸ் போவான், ஸ்கூல் போவான், வீட்டில் பெண்மணிகள் சமைத்து கொண்டிருப்பார்கள், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி 11 மணி காட்சிக்கு வர முடியும்? ஸோ தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம். தியேட்டர் கிடைச்சா ஷோ கிடைக்கிறது கஷ்டம். ஷோ கிடைச்சா அதை நிலைநிறுத்துவது அதோட கஷ்டம். ஒரு நல்ல படம் நல்லா இருக்குப்பான்னு சொல்லி அந்த டாக்கு பரவதுக்கு முன்னாடி டாக்குன்னு ஸ்லைடை தூக்குற மாதிரி தூக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் முடியும்? எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதை யார் சரி செய்ய முடியும்னா தயாரிப்பாளர்கள் போன்ற அவங்க தான் தெய்வங்கள். ஏன்னா அத்தனை கிராஃப்டும் அதுக்கப்புறம் தான் வருது. ஒரு மனிதன் நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன், இதற்கு பணம் போடுகிறேன் என்று நினைத்த பிறகுதான்
இயக்குனருக்கு வேலை வருகிறது, கேமராமேனுக்கு வேலை வருகிறது, இசையமைப்பாளருக்கு வேலை வருகிறது, மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை வருகிறது, கலைஞர்களுக்கு வேலை வருகிறது, தியேட்டர்காரர்களுக்கு வேலை வருகிறது, போஸ்ட் ஓட்டுற வரைக்கும் எல்லாருக்கும் வேலை எப்போ ஆரம்பிக்குது? ஒருத்தர் நான் பணம் போட்டு இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆரம்பிக்குது. அப்போ மூலம் யார்? பிரம்மா யார்? முக்கியமானவர் யார்? தயாரிப்பாளர்கள். அவங்களுக்கு உண்டான மரியாதை என்று இருக்கிறதா, கிடைக்கிறதா? அவர்கள் நினைத்தால், அவர்களுக்குள் ஒற்றுமை வந்து சரியான முறையில் பிளான் பண்ணினால் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும். எல்லா படங்களுக்கும் ஒரு குறைந்த அளவு தியேட்டரில் ஓடுகின்ற அவகாசம் கிடைக்கும். அதை தயவு செய்து செய்யுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா திரையுலகத்தின் சார்பிலும். இன்னும் கொஞ்சம் கியூப் மேட்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்து வர்றவங்க பேசுவாங்க. அதற்கான உண்ணாவிரதம் எல்லாம் இருக்க போகிறார்கள். எப்படியோ சினிமா இந்த கிளட்சஸ்ல இருந்து தப்பிச்சு எல்லா படங்களும் நல்லா ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். என்னும் நண்பன் உதயாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆவிக்குமார் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. பங்கு குமார், அந்த குமார், இந்த குமார் தாங்க, இன்னைக்கு ஆவிக்குமார் சொல்றாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உதயாவை நான் இன்னைக்கு தான் நேரில் பார்த்துருக்கேன், தப்பா நினச்சிக்கூடாது. அவர் பக்கத்தில் இருக்காருன்னு கேட்டேன், இதுதான் அவங்க மொதல் படமா? ஐயோ சார், நான் 11 படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் விவேக் சார் சொன்ன மாதிரி பெண் ஆவி தான் இருக்கு, ஆண் ஆவி இல்லைன்னு. ஆண் ஆவி வரப்போகுது ஆகஸ்ட் மாதம். சவுகார்பேட்டையில் ஸ்ரீகாந்த் ஆவியாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். அதனால் அந்த குறையை தீர்க்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் உயிரில் மேலான ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதான வாழ்த்துக்களை சொல்லி, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானனுக்கும் மற்றும் சிவா, கதிரேசன், இவங்க அனைவருக்கும் நெஞ்சார மனதான வாழ்த்துக்களை சொல்லி, என்ன பேச வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரெண்டாவது, என் 2 கண்களாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சிக்கும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஸோ அப்படி இப்படி பேசி பேசி எங்கள் ப்ரொடியூசர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் வாங்க, ப்ரொடியூசர்னா இவங்க தான் ப்ரொடியூசர் தங்கம். இல்லை, உண்மையாகவே ரொம்ப வந்து டார்ச்சர், இது சீக்கிரம் முடிக்கணும் அதெல்லாம். அவங்க வந்து எடுத்த உடனே நல்ல ரிலாக்ஸாக பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து நல்லா வரணும் குவாலிட்டின்னாங்க. நல்லா பண்ணி கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமாக அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்லி 6 தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் உள்ள அப்படி இப்படி உள்ளே போந்து கடைசியில் நான் ஒரு சாங் மியூசிக் பண்ணுற மாதிரி வந்தது. அந்த ஒரு கிளப் சாங் வாவா தமிழ் பையான்னு சொல்லிட்டு அந்த சாங் விஷுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு பப்பில் எடுத்திருக்காங்க. அந்த சாங்கோட டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி. அண்ட் 2 சாங் வந்து மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. ஃபுல் படமே வந்து மலேசியாவில் தான் எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டுக்கு இந்த படத்தோட டைரக்டர் எங்கே இருக்காரு? ப்ரோ வாங்க ப்ரோ. நம்ம டைரக்டர் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜாஃபர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஜாஃபர் சரம் பண்ணார். ஸோ அவங்க டீமுக்கு என்னது நன்றி. அண்டு இந்த படம் ரொம்ப அழகான படம். கமர்ஷியலாக பயங்கரமாக ஹிட் ஆகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஆர்ஆர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இனிய மாலை வேளையில் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், என்னுடைய சூழ்நிலை இருந்தாலும் இதற்கு வித்திட்ட ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதனால் அவர் வந்து ஆரம்பிக்கலைன்னா அது வந்து வேறு யார் கையிலாவது போயிருக்கலாம். ஆனால் ஒரு சரியான ஒரு திறமையான ஒரு உணர்வுள்ள ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் தமிழ் திரைப்படத்துறைக்கு. அவர் வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லல, நான் சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன், அதில் ஒன்றும் பெரிய மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இதை முழுசாக படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருந்தால் எடுங்க, இல்லைன்னா தயவுசெய்து இதை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், இல்லை இது ஏதாவது பண்ணோம். இல்லை, அவர் வந்து வேறு தொழிலில் இருந்தவர், ஒரு ரியல் எஸ்டேட் நல்ல நிம்மதியான தொழில் பண்ணிக்கணும்.
இருக்கிறார். அது ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. இப்போ நல்ல முறையில் நல்ல ஆட்களை கொடுத்துட்டாரு. அது நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி படமாக வரும். நான் அன்னைக்கு படம் பார்த்தனோ அன்றைக்கே அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு துணிச்சலாக இறங்கினார் அவர். சினிமானா என்னன்னே தெரியாது அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து அவருக்கு என் கையால் எனக்கு ஒரு சால்வை போடணும்னு ஆசை. அவரை போடணும். இதுதான் முதல் படத்தை தயாரிக்க வந்த ஸ்ரீதர் தான். இதுக்கப்புறம் என் நண்பர் வெங்கட் வந்தார். படத்தை எடுத்து எல்லாரும் நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்னால் முடிந்த பண உதவி இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், என்கிட்ட பணம் கிடையாது, இப்போ பண உதவி பண்ண மாட்டேன், பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். பணம் கேட்க மாட்டேன்னு சொன்னார் அவர். அதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றினார். நாசர் சார் இப்போ என் ஃப்ரெண்டு, என் படத்தில் இவ்வளோ பேர் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 40 படம் எடுத்திருக்கேன். என் பையன் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய், உதயாவுடைய பிரதர் விஜய். அந்த எங்கள் குடும்பத்தில் எல்லா படத்திலும் நடிக்கக்கூடிய நாசர் அவர்களை இந்த படத்துக்காக நான் வந்து மலேசியா வரைக்கும் நீங்கள் போய் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருவாங்க ஸ்ரீதர் சாருக்காக அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டேன். அவர் வந்து ஃப்ரீயாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் எடுத்து கொடுத்தாரு நினைக்கிறோம். அவர் வந்து அவர் செலவில் அவர் வந்து நடித்து ஃப்ரீயாக இது வரைக்கும் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல், அதை விட அவர் பையன் ஆக்சிடெண்ட்டில் இருக்கையில் அந்த நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் பேசி கொடுத்தாரு. ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அவர் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் பேசி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வது என்னுடைய கடமை. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.